Swipe your credit card and get instant payment at just 1.9%. For more details, call 78712 78714. வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நேற்று காலையிலேயே பாத்தீங்கன்னா ஒரு நர்ஸ் செய்தி அதை உங்களோட கண்டிப்பா பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த வீடியோ. இத்தனைக்கும் சொல்ல போனா இன்னைக்கு நான் வெளியூர்ல இருக்கேன், இருந்தும் உங்களுக்காக இந்த வீடியோ. காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் ஒருத்தர் வருமா அப்படின்னு சொல்லணும். செந்தில் பாலாஜி இருக்காரு இல்லையா, அவரை தேடி கரூர்ல இருந்து போலீஸ் சென்னைக்கு வந்திருக்கு, செந்தில் பாலாஜியை தேடி அப்படின்னும் போது அது நேற்று காலையில இருந்து ஒரே பிளாஷ் நியூஸா போயிட்டு இருந்துச்சு. எதுக்காக என்னன்னு தெரியாம இருந்துச்சு. அது என்னன்னு ஆப்வியஸா நமக்கே தெரியும். அது என்னன்றது வீடியோல நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அது என்னன்னாக்கா, நம்முடைய அமைச்சர் அண்ணன் புசி ஆனந்த் இருக்காரு இல்லையா, அவர் ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. அந்த அறிவிப்புல இருக்கக்கூடிய ஒரு உண்மைத்தன்மை அதை பத்தி டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்றத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேச போறோம். குறிப்பா தாவேகாவினர்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. முதல் விஷயம், கரூரில் இருந்து காவல்துறை அதிகாரிகள் கரூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. யாருன்னா செந்தில் பாலாஜி அவர்களை புடிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா புடிச்சிட்டு போக வந்தாங்களா, இல்ல ஏதாவது தேட வந்திருக்காங்களா, இல்ல விசாரிக்க வந்திருக்காங்களா அப்படின்னு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் சம்மன் வந்திருக்கும் கண்டிப்பா. அதாவது நீங்க எங்களை தேடி வரணும், நீங்க விசாரணைக்கு வரணும், ஒத்துழைக்கணும்னாக்கா சம்மன் அனுப்புவாங்க, அதுதான் முறை. ஆனா சம்மனே அனுப்பாம டைரக்டா கரூர்ல இருந்து போலீஸ் இங்க வந்திருக்கு அப்படின்னாக்கா என்ன வழக்கா இருக்கும் அப்படின்னு யோசிக்கும் போது நீங்க எல்லாம் அந்த 41 பேர் வழக்கா இருக்குமோ அப்படின்னு நினைப்பீங்க நீங்க. ஆக்சுவலா அதுவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எதுவுமே அபிஷியலாக சொல்லப்படல. நேற்று காலையில வந்த செய்தி இப்ப வரைக்கும் எதுக்காக கரூர் போலீஸ் செந்தில் பாலாஜியை தேடி வந்தாங்க அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படல. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு கரூர் போலீசார் விசாரணைக்காக வந்திருக்கக்கூடியதை அண்மை செய்திகளாக பார்க்கிறோம். சென்னையில் உள்ள செந்தில் பாலாஜி வீட்டிற்கு போலீசார் விசாரணைக்காக வந்திருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அவர் அதிமுகவில் இருக்கும் போது பாத்தீங்கன்னாக்கா அந்த மின்சார முறைகேடாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையில அவர் பண்ண முறைகேடாக இருக்கட்டும், இந்த மாதிரி போஸ்டிங்க்கு பணம் வாங்கினதா இருக்கட்டும் ஊர்பட்டது இருக்கு. அவர் தியாகியா என்ன, அவரை பத்தி இதுக்காகத்தான் அவரை நீங்க கார்னர் பண்றீங்க, அவர் எதுக்காக இது பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறதுக்கு அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுல ஏதோ ஒரு குற்றச்சாட்டுக்காக இன்னைக்கு காவல்துறை இங்க சென்னைக்கு வந்திருக்கு. இதுல என்ன ஹைலைட்னாக்கா, காவல்துறை கரூர்ல இருக்க போலீஸ் இங்க சென்னைக்கு வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா எம்ஆர்சி நகர்ல இருக்க அவருடைய வீடு வாடகை வீடா, செந்தில் பாலாஜிக்கு வாடகை வீடு அப்படிங்கும் போதே நமக்கு அதற்கு ஒரு குபீர் சிரிப்பு வரும். சரி பரவாயில்ல இருக்கட்டும். அந்த வாடகை வீட்டுல விசாரிக்கிறாங்க, என்னங்க அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல அவர் வெளில போயிருக்காரு அப்படின்னு வீட்டை ஃபுல்லா சோதனை பண்ணிருக்காங்க. சோதனை பண்ற அளவுக்கு என்ன கேஸா இருக்கும் அப்படின்னு நம்ம கூர்ந்து கவனிக்கும். பின்னாடி சொல்ற என்ன கேஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர்கிட்ட வேலை பார்க்குற அந்த வேலைக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட விசாரணை நடத்துறாங்க. இது மாதிரி எப்ப வராது எப்ப போறாரு என்னன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தீவிரமா செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு இருக்கிறாங்க. அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை கேஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த டாஸ்மாக் முறைகேடாக அவர் மேல ஊர்பட்ட குற்றச்சாட்டுகள், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், போக்குவரத்து துறையா இருக்கட்டும், டாஸ்மாக் முறைகேடாக இருக்கட்டும், இந்த கரூர் 41 பேர் மரணமா இருக்கட்டும் சொல்லிட்டு நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும், மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி செந்தில் பாலாஜின்ற நபர் இருப்பார். அவர் இல்லாம இருக்காரு. ஏன்னா அவர் தான் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாஃபியா லீடர் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம தெரிஞ்ச சோர்ஸ் மூலியமா கேட்டு சொல்லும் போது, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 200 கோடி 300 கோடி லிக்விட் கேஷ் வேணும் அப்படின்னா கூட அதை ரெடி பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வல்லமை கொண்ட நபர் தான் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சில விமர்சகர்களால, அரசியல் விமர்சகர்களால சொல்லப்படுது. அது 100க்கு 100 உண்மை. நீங்க போய் கரூர் வட்டாரத்துல அவரை பத்தி விசாரிச்சீங்க அப்படின்னாக்கா அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லாருமே உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க. அதாவது ஏதாவது இந்த தொழில் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த காட்டன் டெக்ஸ்டைலாக இருக்கட்டும், இந்த மாதிரி அந்த கேஷ் லிக்விட் கேஷ் ஓடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அப்படியாப்பட்ட நபர் தான் இன்னைக்கு திமுக தேர்தல் வச்சு ஆக்சுவலா சொல்ல போனா உண்மையிலேயே முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி எம்.கே. ஸ்டாலினை சிஎம் சொன்னோம் இல்லையா, ஆனா உலக சிஎம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி தான் யாருக்கு எப்ப என்ன பண்ணணும், எங்க கொண்டு போய் பணத்தை சேர்க்கணும் கொள்ளணும்ன்ற எல்லா பட்டுவாடா இந்த லாவாதீனத்தை எல்லாம் பார்க்கக்கூடியது அவர் தான். சோ செந்தில் பாலாஜி என்ற அந்த நபர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச குற்றச்சாட்டுகள் இந்த டாஸ்மாக் முறைகேடு, போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, கரூர் 41 பேர் மரணம் நம்ம சொல்றோம். தெரியாத குற்றச்சாட்டுகள் அவர் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதுல ஏதோ ஒரு கேஸ் தான் இன்னைக்கு பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பிடிச்சிட்டு போக வந்தாங்களா இல்ல விசாரிக்க வந்தாங்கன்னு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும், விசாரிக்க வரல. விசாரிக்க வந்திருந்தா கண்டிப்பா சமன் கொடுத்திருப்பாங்க. சமன் கொடுத்தா நீங்க வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் டைரக்டா கரூர்ல இருந்து போலீஸ் இங்க சென்னைக்கே வருது அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு குற்றவாளியை தேடி, இல்ல குற்றவாளின்னு விடுங்க, நம்ம அந்த வார்த்தையை நம்ம தெரியாம சொல்ல வேண்டாம்.
இப்போ வந்து ஒருத்தர் இருக்காரு, அவரை பிடிக்கிறதுக்காகவோ இல்ல அவர் ஏதோ ஒண்ணுக்காகவோ வேற ஊர்ல இருந்து போலீஸ் இங்க டைரக்டா வருதுனாக்கா அப்ப விஷயம் ரொம்ப சீக்கிரட்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் இருக்கும். பட் இது வரைக்கும் இவர் சம்பந்தப்பட்டது எல்லாமே சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அமலாக்கத்துறையா இருக்கட்டும், டாஸ்மாக் முறைகேடும், அதுவும் இடி தான், எல்லாமே அது சம்பந்தப்பட்டது. பட் கரூர் போலீஸ் இங்க வராங்க அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இந்த 41 பேர் மரணம் தான் ரீசெண்டா கூட பார்த்தோம் இல்லையா நம்ம, இந்த கேஸ் திருப்பி ரீஓபன் பண்றாங்க, அந்த கரூர் விவகாரத்தை திருப்பி வந்து சிபிஐ ரீஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு அது விவகாரமா வந்து கூட மேபி இந்த கரூர் போலீஸ் ஒரு விசாரிக்க வந்திருக்கலாம். பட் சிபிஐ விசாரிக்கிற இடத்துல எதுக்காக கரூர் போலீஸ் வந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி. இல்ல வேற ஏதாவது அவர் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கா, இல்ல வேற யாராவது மிரட்டி ஏதாவது பண்ணாரா, இல்ல போன ஆட்சி காலத்துல ஏதாவது தவறாக முறைகேடு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல யோசிக்கப்படுது. பட் எது நடந்தாலும் இதெல்லாம் செய்யக்கூடியவர் தான் செந்தில் பாலாஜி. நம்ம வந்து அவர் மிகையா பேசுற அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய தியாகி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. செந்தில் பாலாஜினாலே அயோக்கியம் தான். நான் சொல்லல, ஸ்டாலினே சொல்லியிருப்பாரு செந்தில் பாலாஜி பத்தி. இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார், அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஏற்கனவே 15 முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார். கொள்ளையடிக்கிறதுல, ஊழல் செய்யறதுல, லஞ்சம் வாங்குறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. செந்தில் பாலாஜி பத்தி மட்டும் பேசியிருந்தா பரவாயில்ல, அவரோட தம்பி அசோக பத்தியும் பேசியிருப்பாப்ல. ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. ஆள் கடத்தல், நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு. இப்ப இதுக்காகத்தான் காவல்துறையில இருந்து, அதாவது கரூர் போலீஸ் வந்து சென்னைக்கு வந்திருக்கு, இவரோட வீட்டுல அவரை தேட வந்திருக்கு, அவரை பிடிக்க வந்திருக்கு அப்படின்னா வந்து எதுவுமே நம்ம ஊர்ஜிதமா சொல்ல முடியல. பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஏதோ ஒரு குற்றச்சாட்டுக்காக அவரை பிடிக்க வந்திருக்குன்றதுதான் என் நிதர்சனமான உண்மை. ஆனா இதுல நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இவருடைய செல்வாக்கு எதுவுமே இனி பயன்படாது. ஏன்னா ஆட்சி நம்ம கையில இருக்கு, நம்ம வந்து ஊழலற்ற ஆட்சியை நம்ம கொடுப்போம்னு சொல்லிட்டு நம்ம அந்த வகையில பார்க்கும்போது கண்டிப்பா செந்தில் பாலாஜி தப்பிக்க வாய்ப்பே இல்லை. இந்த 5 வருஷத்துக்குள்ள செந்தில் பாலாஜியை போட்டு ஒரு கசக்கிடுவாங்க. அவர் செஞ்ச அந்த பாவம் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஒரு பின் தொடர்ந்து அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. இதுதான் இப்ப செந்தில் பாலாஜி விவகாரத்துல கரூர் போலீஸ் இங்க வந்ததுக்கான காரணம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கக்கூடிய சென்னை இல்லத்திற்கு கரூர் போலீசார் விசாரணைக்காக வந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். சென்னை எம்ஆர்சி நகர் கஸ்தூரி அவென்யூ பகுதியில் தற்காலிகமாக செந்தில் பாலாஜி ஒரு வாடகை வீட்டில் குடிபெயர்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் தற்பொழுது ஊரில் இல்லை என கூறப்படுகிறது. இன்று காலை கரூரில் இருந்து வந்த போலீசார் அவருடைய வீட்டிற்கு சோதனைக்காக வந்திருக்கிறார்கள். அப்பொழுது செந்தில் பாலாஜி வீட்டில் இல்லாத காரணத்தினால் உடனடியாக வீட்டில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது செந்தில் பாலாஜி உண்மையில் அவர் வீட்டில் இல்லை என ஊழியர்கள் தெரிவித்ததை அடுத்து சிறிது நேரம் காத்திருந்து விட்டு மீண்டும் அவர்கள் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். இப்ப இது ஒரு பக்கம் இருக்க, செந்தில் பாலாஜி வந்து போலீஸ் கூடிய சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண போது எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க என்னன்றது கூடிய விரைவில் நமக்கு தெரிய போது. இது ஒரு பக்கம் இருக்க, ரெண்டாவது விஷயம், அண்ணன் புசி ஆனந்த் இருக்காரு இல்லையா, அமைச்சர் புசி ஆனந்த், அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மேடையில பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு. அதை நீங்க எல்லாம் கண்டிப்பா கேட்கணும். டெண்டர் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு யாராவது சொன்னா அவங்கள கட்டி போட்டு வச்சிருங்க, போலீஸ் கிட்ட சொல்லுங்க, உடனே வந்து புடிச்சுப்பாங்க. ஏன்னா எங்களோட எல்லாருமே வருவாங்க, எல்லாருமே எங்க கூட போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுக்கும் போது வராதப்பா அப்படின்லாம் நாங்க சொல்ல முடியாது. அதுல 99 பேர் நல்லவங்க இருக்கிறாங்கன்னா ஒருத்தவங்க ஏதாவது ஒரு இடக்கு முடக்கான ஆள் வந்து எடுத்துருவாங்க. தெரியாம உடனே இவருடன் நாங்கள் இருந்தோம் அப்படின்வாங்க. எங்களுக்கு நாங்க தெரியும், நாங்க மாதிரி 7 years இருக்கிறோம். அதாவது அண்ணன் சொன்னது 100க்கு 100 உண்மை. அதாவது எங்க பேரை சொல்லிட்டு யாராவது டெண்டர்னு சொன்னாங்கன்னாக்கா உடனே அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுங்க. அந்த மாதிரி நாங்க பண்ற ஆட்களே கிடையாது. எங்க பேரை வச்சுட்டு யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்கன்றத சொல்ல வராரு. இதை வந்து ஒரு ஆங்கிள் நம்ம எப்படி பாக்குறோமா, இன்னொரு ஆங்கிள் பாக்கணும். அது என்னன்னாக்கா, இப்ப அண்ணன் புசி ஆனது விட்டுருங்க, ஜென்ரலா இப்ப தாவேக்காவினர்களோட நானே கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் போய் ஒரு எம்எல்ஏ கூடயோ ஒரு மினிஸ்டர் கூடயோ நான் போய் போட்டோ எடுக்கிறேன். போட்டோ எடுத்துட்டு நாளைக்கு நான் ஒரு சர்ச்சையில மாற்றேன் அப்படின்னாக்கா, அப்ப வந்து பாத்தியா இவருக்கு நெருக்கமானவர் இப்படி மாட்டிருக்காரா, அப்ப இவருக்கும் சம்பந்தம் இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சு கேட்கவே முடியாது. நம்ம அதான் அண்ணன் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. எங்க கூட போட்டோ எடுத்தான் அப்படின்னாக்கா 100 பேர்ல ஒருத்தன் கெட்டவன் இருப்பான், எங்களுக்கு எப்படி அவன் கெட்டவன் தெரியும் சொன்னாரு. 100க்கு 100 உண்மை. அதாவது பல்வேறு சர்ச்சைகள், தாவேக்காவினர்கள் மேல பல்வேறு சர்ச்சைகள் வருது. அதாவது நீ உள்ள வரணும் போது நல்லவனா கெட்டவனா நான் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது. வர என் கூட ஒரு போட்டோ கேட்கிற, வாப்பா எடுத்துக்கப்பான்னு சொல்றது தவறு கிடையாது. ஆனா நாளைக்கு அவன் ஒரு குற்றப்பிணையில இருக்கான் அப்படின்னாக்கா, அவன் கட்சி நிர்வாகியா இருந்தா இம்மீடியட்டா அவனை கட்சி பொறுப்புல தூக்கிடுவோம். திமுக கார மாதிரி சும்மா அது வந்து அவனை உள்ள வச்சுக்கிட்டு அவன் மூலியமா கட்சிக்கு வாங்கிட்டு போறது அந்த மாதிரிலாம் இங்க பழக்கமே கிடையாது. யார் ஒருத்தர் இங்க தவறு செஞ்சாலும் இம்மீடியட்டா அவன் நீக்கப்படுவாங்க. அப்படி அவன் கட்சிக்கு சம்பந்தமே இல்லாத ஆளா இருந்தானா அவனுக்கும் ஒரு செல்ஃபி எடுத்த ஆளுக்கும் சம்பந்தம் இல்லைன்றத நம்மளே தெரிஞ்சு, அதாவது மெச்சூர்டா மக்கள் யோசிக்கணுன்றதா. திமுகவுடைய குத்தூசும் ஊப்பீசும் அவனுங்களுக்கு வந்து இதுதான் வேலை. ஏதாவது உனக்கு கிடைச்சா திருச்சி பேசுறதுதான் வேலை. ஏன்னா இன்னைக்கு நம்ம ஆட்சியில இருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வந்து தாவேக்கா மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. தாவேக்காவர்கள் இது பண்ணிட்டாங்க, தாவேக்கா கட்சிக்காரன் அதை பண்ணிட்டான், அந்த கட்சிக்காரன் இங்க இது பண்ணிட்டான், அங்க மிரட்டி காசு வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. உண்மையான நிர்வாகியா இருந்தா அடுத்த நிமிஷம் அவனை தூக்கி இருப்பாங்க. நான் இந்த வீடியோல நான் பகிரங்கமா ஒரு சேலஞ்சே வைக்கிறேன். அப்படி அவனா குற்ற செயல்ல ஈடுபட்டு அவனை கட்சியை விட்டு தூக்காம இருந்தா தாராளமா சொல்லுங்க நீங்க.
நானே வந்து இதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போடுறதை நிறுத்திடுறேன். அதாவது உண்மையான தாவேகாவினர் ஒருத்தன் குற்றம் பண்ணிதான் நிரூபிக்கப்பட்டிருந்தா அவன் மேல அலிகேஷன் வந்தாலே அடுத்த நிமிஷம் அவன் அடிப்படை உறுப்பினர் பதவியில அவனை தூக்கிடுவாங்க. இது 100க்கு 100 உண்மை. இப்ப இவரு சொல்றது என்னன்னா, எங்களோட போட்டோ எடுத்தான்ற ஒரே காரணத்தால எங்களையும் இது உள்ள இழுக்காதீங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, நாங்க வந்து ஒரு தூய ஆட்சி கொடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்றத இங்க தெள்ள தெளிவாக பதிவு பண்றாரு. இது வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல நான் ஆழமா சொல்றேன். ஏன்னா யார் ஒருத்தருமே இதை சொல்ல மாட்டாங்க. ஏங்க அவர் வந்து பேசினா அவர் வந்து பழகினாரு, நின்னாரு, போனாரு, எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரீசெண்டா கூட இந்த ஞானசேகரன் கேஸ்ல மாசு கிட்ட கேட்டிருப்போம் நம்ம போயிட்டு, அதாவது எதுக்காக உங்களுக்கு அவருக்கு என்னன்னாக்கா, ஏங்க சும்மா வந்து அவர் நின்னாரு ஒரு போட்டோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. சோ அந்த மாதிரி மாசு வந்து ஒருத்தரை தப்பிக்க வைக்கிறதுக்காக அந்த மாதிரி வேலை பண்ணாரு. பட் இங்க வந்து அப்படி கிடையாது. நாங்க தூய ஆட்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம், நாங்க வந்து ஊழலற்ற ஆட்சி கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னும் போது இங்க எங்க பேரை பயன்படுத்தி எவனா ஒண்ணு பண்ணா அப்படின்னாக்கா அவன் இமிடியேட்டா கட்சிக்காரனா தான் கட்சி விட்டு நீக்கிடுவோம். இதே அட் த சேம் டைம் அவன் ஏதோ ஒரு குற்ற செயல ஈடுபட்டு இருந்தான், அவன் கட்சியில எந்த ஒரு பொறுப்பும் இல்லாம இருந்தான்னாக்கா அதுக்காக எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அவன் வந்தா என் கூட போட்டு இருந்தா நான் கொடுத்தேன், அதுக்காக நாங்க வந்து அதுக்கு உடந்தைன்ற மாதிரிலாம் ஆயிடாதுன்றதுதான் அண்ணன் சொல்ற விஷயத்துல நம்ம ஆழமா எடுத்துக்க முடியுது. ஸோ இந்த 2 விஷயத்தை தான் உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோல முதல் விஷயம், செந்தில் பாலாஜி கூடிய விரைவில் செந்தில் பாலாஜி வந்து பல்வேறு குற்றங்கள்ல எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வெளியில வர்றதே கஷ்டன்ற மாதிரி அவர் மேல பல்வேறு குற்றங்களை போட்டு ஆயுள் தண்டனை கைதியாக உலகத்துக்கு போட்டுருவாங்க அப்படின்றத மாற்றுக்கிறதுல அந்த அளவுக்கு குற்ற பின்னணி உள்ளவராக இருக்காரு. அதே மாதிரி அவரோட தம்பி அசோக்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் மேலேயும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டுச்சு, அது என்னன்னாக்கா இங்க கரூர் போலீஸ் வந்தது எதுக்காகனாக்கா அசோக தேடிதான் வந்திருக்காங்க. அசோக் வந்து செந்தில் பாலாஜியோட அடைக்கலத்துல இருக்காரு, இங்க அப்ஸ்காண்டா இருக்காரு, அங்க ஏதோ ஒரு குற்ற செயல்ல ஈடுபட்டு இங்க அப்ஸ்காண்ட்ல இருந்ததாக சொல்லப்படுது. ஆக்சுவலா எது உண்மைன்னு தெரியல. பட் எதுக்காக கரூர் போலீஸ் சென்னைக்கு வந்தது அப்படின்றது தெரிஞ்சதுனாக்கா, முழு விவரம் தெரிஞ்சுனாக்கா நமக்கு தெரியும். பட் இந்த கேஸா தான் இருக்கும்னு நம்மளால யூகிக்க முடியாது. ஏன்னா இவர் ஒரே ஒரு குற்றம் பண்ணல, ஊர்பட்ட குற்றங்கள் பண்ணியிருக்காங்க அண்ணனும் தம்பியும் சேர்த்து. அந்த மாதிரியான நபர்களுக்கெல்லாம் தான் சீட்டு கொடுத்து இன்னைக்கு திமுக கூட வச்சிருக்கு. ஏன்னா திமுகவுக்கு தேவை கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், இது மட்டும்தான். அதுக்காகத்தான் இவங்களெல்லாம் கூட வச்சிருக்கு. இல்லைன்னா எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு இந்த கிட்னி கதிரவன் இருக்காரு இல்லையா, அவருக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருப்பாங்களா யோசிச்சு பாருங்க நீங்க. அவ்வளவு அலிகேஷன் வச்சு அந்த பள்ளிப்பாளையம் மக்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அந்த எதை பத்தியுமே யோசிக்காம மக்களை மயிரா கூட மதிக்காம இந்த திமுக ஆட்சியில அவங்க இந்த கதிரவனுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா உண்மையிலே திமுக ஏன் தோத்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் கூட ஒரு காரணம். ஒருத்தர் வந்து அந்த கிராம மக்கள் வேலை வெட்டிக்கு போக முடியாம உயிரை இழந்து அடுத்த நாள் அவங்களால எந்திரிச்சு செயல்பட முடியல. அந்த அளவுக்கு அவங்களை வந்து கிட்னியை எடுத்து அவங்கள பிசிக்கலா டேமேஜ் பண்ணீங்க ஒண்ணு, அட்லீஸ்ட் அவங்களுக்கு தேவையான பணத்தையாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா அதையும் ஏமாத்தி இத்தனை பேரை கொள்ளையடிச்சு இந்த மாதிரி சம்பாதிச்ச கதிரவன் அவரே ஓப்பனா சொல்றாரு, எத்தனை பேர் கிட்னி இருந்தா இந்த மாதிரி கார் வாங்க முடியும் ரோல்ஸ் ராய்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றாருனாக்கா அப்ப எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருக்க பிறகு திமுக ஆட்சியில. இப்ப திமுக வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்யும் போது கண்டிப்பா வந்து மக்கள் அதுக்கான கண்டிப்பா இது தண்டனையை கொடுத்தா அவங்க அந்த தண்டனை தான் திமுக உடைய தோல்வி. இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஸோ இதுதான் நடந்திருக்கு. கூடிய விரைவில் செந்தில் பாலாஜியும் அவருடைய கூட்டாளியான அவரோட தம்பி அசோக்கும் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவாங்க. ஆனா வந்து பல்வேறு குற்ற சம்பவங்கள் இருக்கிறதால எல்லா கேஸையும் ஒன்னா சேர்த்து போட்டு நம்ம ஆட்சி காலத்திலே ஆயுள் தண்டனை கைதியாக கூட ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.